ஆனியன் பொடி ரோஸ்ட்டுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்ணுறது பார்த்தலாமா? அதுக்கு தோசைக்கல்ல சூடு ஆனதும் தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி தோசையை வந்து ரோஸ்ட்டாக வந்து சின்னசாக அப்படியே சுற்றி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்னசாக பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை மேலே போட்டு நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இட்லி பொடி இருக்குல்லங்க, அந்த பொடியை எடுத்து அப்படியே மேலாப்பாக தூவிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூவிட்ட அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எண்ணெய் ஆர் நெய் கூட அதுக்கு வாசனையாக இருக்குங்க. நான் வந்து நெய் எடுத்து மேலாப்பாக வந்துட்டு இந்த ஒரு சுற்று அந்த ஒரு சுற்றுன்னு சொல்லி ஊற்றிக்கிட்டு மேலே வெங்காயத்தை ஃபுல்லாக தோசை கை வச்சு ஃபுல்லாக வந்து அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு வெந்ததும் இதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்ட அப்புறம் 2 பக்கமும் நல்லா வெந்துருங்க தோசை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தோசையை பீனட் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த பீனட் சட்னி கூட வச்சு அந்த தோசை ஆனியன் தோசையை வந்து தொட்டு சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட அந்த இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பொடி டேஸ்ட்டும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.